மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. அண்ணாமலை முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். அப்போ அந்த படம் அங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு கண்டினியூஸாக அதில் சைல்ட்ஹுட் ஸ்டோரி வரும். யங் அண்ணாமலை, யங் அசோக், ராதாரவியும் கொஞ்சம் யங்காக இருப்பாரப்போ அவனுக்கு ராதாரவிக்கு வந்து அண்ணாமலையோடும் அசோக்கோடும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்காது. ஒரு பால்காரனை போய் இவன் ஃப்ரெண்டாக இருக்கானேன்னு. பட் அவன் ரொம்ப ஒட்டின்னு விடுவான் அசோக். அந்த ஃபேமிலியோட போவான், மனோரமா ஆச்சியோட பார்க்குறது, அந்த தங்கச்சியோட. இதுதான் டைட்டில்ஸில் எல்லாமே வரும் கண்டினியூஸாக. ஒரு சைல்ட்ஹுட் ஸ்டோரியோட பேசிக்காக கதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கதைன்னு அது கண்டினியூ ஆகும். பிகினிங் டைட்டில்ஸ் இந்த சைல்ட்ஹுட் எபிசோட் முடிஞ்சதும் ஓப்பனிங்கு அடல்ட் சரத்பாபுவோட ஆரம்பித்து, சரத்பாபு அவரோட 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வராரு, எல்லாரையும் அவர் ஹலோ சொல்கிறாரு, நிழல்கள் ரவிக்கு மீட் பண்ணுறாரு. அப்படியே ராதாரவி இன்ட்ரடக்ஷன் வருது. அவர் வயசாக எடுத்து அந்த இதில் அவர் ராதாரவி ஒரு மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, சரத்பாபு வந்தோடனே அசோக் நீ மினிஸ்டரை பார்க்க போனோம், இன்றைக்கி அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது சொன்னோடனே அப்போ தான் அவனுக்கு தெரிய வரும் எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணணும். ஏன்னா அன்றைக்கி மாட்டுப்பொங்கல். மறந்துட்டேன், இன்றைக்கி மாட்டுப்பொங்கல், அண்ணாமலை எனக்காக வெயிட்டிங்கிட்ட மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்ரா, அண்ணாமலை எனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு போயிடுவார். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே அப்பாவுக்கு பிடிக்காத மேட்டர் அண்ணாமலையோட இவனுக்கு இருக்குது, இன்னும் லவ் இருக்குங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். கட் பண்ணால் இப்போது ஓப்பனிங் சாங் வந்தேண்டா பால்காரன். இப்போ இந்த வந்தேண்டா பால்காரனுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. கம்போசிங்கில் நான் அன்னைக்கு தேவா சார்கிட்ட சார் நல்ல ஒரு பெப்பி சாங் வேணும், இன்ட்ரோ சாங்னு நான் ஃபீல் பண்ணி சொன்னதை அதுக்கப்புறமா அவர் மீட் பண்ணேன். கம்போசிங்கில் ஒரு ஷெட்யூல் முடிஞ்சுட்டு அப்போது அதை வந்து கம்போசிங்கு ஏதோ சாரும் ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். சடனாக வந்து சார் ஒரு டியூன் இருக்குது சார், அது வந்து ஃபோக் சாங் தான் வேணும், ஏன்னா ஒரு பால்காரனாக இருக்கிறதுனால நம்ம அதை எப்படி கொண்டு வரலாம் பாருங்கள் சார். மில்க் மேனுக்கெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு ஃபோக்கில் வந்து ஃபிஷர் மேனுக்கு ஒரு ஃபோக் சாங் இருக்குது சார், தட் இஸ் மராட்டியில் இருக்குது. நான் பாம்பேயில் இருந்ததுனால அந்த சாங் ரொம்ப ஃபேமஸ் அங்கே சொல்லிவிட்டு அந்த பாட்டை நான் வந்து அவருக்கு பாடி காட்டினேன். மீ டோல்கர் 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 கடையாச்ச ராஜா வல்லவரே நக்குவா ஓ வல்லவரே ராமா மீ டோல்கர் 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 கடையாச்ச ராஜா. அவர் அப்படியே கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டார். அதை சார் நல்லா இருக்குது சார், இது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்லோ சாங் சார். ஆனால் ஃபிஷர்மென்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃபிஷிங் போகும்போது பாடுவாங்க சார், ரொம்ப ஃபேமஸ் என் மராட்டி அப்படின்னு பாடுற ஒரு ஐடியா சொல்லிவிட்டு அப்படியே அது அந்த பீட்டை டெம்போவை மாற்றி அந்த பீட்டுக்கு அது கொண்டு வந்து அதை வந்து சரணத்தில் வேறு மாதிரி ஒரு பேட்டர்னில் கொண்டு போய் அந்த பாட்டை எங்கேயோ கொண்டு போயிட்டார் தேவா சார். அவன் வந்து ஒரே ஒரு மேட்டர் ரிக்வெஸ்ட் சார், பிகினிங்கில் ஒரு நல்ல டெம்போ மியூசிக் வேணும், அவர் இன்ட்ரொடக்ஷன் வந்து ஒரு விசித்திரமாக காட்டலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்ல அவர் டம் போட்டு அந்த பீட்டெல்லாம் போட்டு வந்தேண்டா பால்காரன் அந்த டியூனுக்கு அவர் தகுந்த மாதிரி அவர் டம்மி வேர்ட்ஸை போட்டு அந்த பாட்டை ரெடி பண்ணிட்டோம். ரஜினி சார் அன்னைக்கு அங்கே ஷூட்டிங்கில் நாங்கள் ஒரு சக்கரா ஹவுஸ்னு ஒரு ஹவுஸில் கம்போசிங்க்கு கூப்பிட்டுட்டு சாரை கூப்பிட்டோம். சார் இந்த டியூனை கேளுங்க சார்னு. காட்டா சூப்பராக இருக்குது டியூன், இது எங்கே பண்ணலான்னு இருக்கீங்க சுரேஷ் அப்படின்னாரு. சார் இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு சாங் இருந்தால் நல்லாயிருக்கும் சார். இன்ட்ரடக்ஷன் சாங்னா அப்படின்னார். சார் ஒரு உங்களோட நான் பார்த்த வரைக்கும் சார் ஃபேன்ஸ் உங்களை பார்த்த உடனே கிக்காக க்ரேஸியாக இதாகிறாங்களே சார், பிகினிங்கில் ஒரு பாட்டு போட்டால் என்னன்னு ஒரு தாட் சார் எனக்கு அப்படின்னேன். அப்போ வெறுமனை பாடினா நல்லா இருக்காதுல்ல, ஏதோ அதில் தாட் இருக்கணும், அது கண்டென்ட் இருக்கணும் இல்லையா அப்படின்னு. ஆமாம், அது வந்து கன்ஃபார்ம் சார். என்ன மாதிரி லிரிக் வரணும்னு எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரி ஒரு மில்க் மேனுக்கு ஒரு சாங் மாதிரி அப்படி போடணும் சார் அப்படின்னு. அப்போ டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. ஒரு நல்ல போயிட்ரி இருக்குது கன்னடத்தில்,
அது வந்து டோட்டலாக பால்காரனுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். தட் இஸ் ஹவ் அ கவ், அந்த கவ்வை கவு டங்கை வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கின் என்ன பண்ணுறாங்க, ஒரு 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 ஹவு கவ் இஸ் செல்ஃப்லெஸ்ஸாக அதோட யூசேஜ் எல்லாம் பற்றி ஒரு போய்ட்ரி இருக்குன்னு அதில் கெட் தட் போய்ட்ரி சொல்லிவிட்டு வைரமுத்து சார்கிட்ட வந்து கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி இது இருக்குது, ஐ கிவ் யூ தட் கன்னடா போய்ட்ரி சொல்லி அவர் தான் சொன்னார். அது கவிஞர் கேட்டு அந்த டியூனை கேட்டுட்டு போய் என்ன பியூட்டிஃபுல்லாக எழுதினார். வைரமுத்து சார் ரியலி ஹேட்ஸ் ஆஃப், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லிரிக் ரைட்டர். அவரோட ரைட்டிங்கும் அவரோட அந்த போய்ட்ரி, அவர் அந்த மேட்ரு வந்து அந்த ஒரு ஹீரோக்கு ரஜினி சாருக்கு அந்த எழுதின விதமே அந்த பாட்டில், அதில் எஸ்பெஷலி அந்த வேர்டு தமிழ் பாலுன்னு வந்து முடிப்பார் ஒரு இடத்துல. அப்போது சாருக்கு ரஜினி சார் கொஞ்சம் பொலிட்டிக்கலாலாம் கொஞ்சம் நிறைய இருந்தது அப்போது. ஸோ இந்த சாங்கில் தமிழ் பால் சொன்ன உடனே தியேட்டரில் நல்ல ஞாபகம் இருக்குது, கமலா தியேட்டரில் ஆல்பர்ட் தியேட்டர்லாம் நிறுத்தி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, ரிப்பீட் போட்டாங்க அந்த பாட்டெல்லாம். தட் இஸ் பீப்புள் வேர் ஸோ கிரேசி அபவுட் த லிரிக்ஸ் அண்ட் அந்த சாங். அண்ட் அந்த பாட்டை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு நான் பிரபுதேவா சாரை வந்து ஃபஸ்ட் டைம் இந்த காம்போவில் கொண்டு வந்தோம். ஸோ பிரபுதேவா வந்து டோட்டலாக அதை வித்தியாசமாக கம்போஸ் பண்ணிட்டார். நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணேன் பிரபுகிட்ட, இந்த மாதிரி பிகினிங் எனக்கு டக்குன்னு சாரை காட்டக்கூடாது, எப்படியோ ஒரு முள்ள டீசர் மாதிரி கொண்டு வந்து அவரை முள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணணும், பேக் ஷாட் அப்படி இப்படி. ஆனால் காட்டும்போது ஒரு இதாக இருக்கணும், கேட்சாக இருக்கணும். ஸோ டெம்போவாக ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாரு, அதை ரெடி பண்ணிட்டோம். இந்த பாட்டை எங்கே எடுக்கலாம் சொன்னதான் ஹைலைட்டு. பால்காரன் சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கணுமே தவிர ஊட்டி அப்படின்ற ரஜினி சார், சார் ஊட்டியில் என்ன சார், அது வந்து அதெல்லாம் நோ லாஜிக். நமக்கு பாட்டு நல்ல குழுன்னு இருக்கும், ஒரு க்ரீன்ஸ் இருக்கும், நல்லபடியாக எடுக்கலாம். அப்போ இந்த டுவேட்டை எங்கே எடுத்துடலாம்? டுவேட் எடுத்துடலாமே. டுவேட்டுக்கு நாங்கள் எதுவும் பிளான் பண்ணிட்டல, அண்ணாமலை அந்த சாங்க்கு அதுக்கு எதாவது பிளான் பண்ணோம். ரெண்டுமே சேர்த்து ஒரு கிளப் பண்ணி பிரபு தேவாட்ட சொல்லி பிளான் பண்ணலாம் சொல்லி ஒரு பிளான் போட்டு வச்சுட்டோம். இப்போ இந்த பாட்டு வந்து மந்தேண்டா பால்காரன் ஊட்டியில் ஷூட் பண்ணுறோம். என்ன கேள்வி கேட்கக்கூடாதுன்னு, ஊட்டியில் எப்படி இந்த மாடு, ஊட்டியில் அந்த கலர்ஃபுல்லான டான்ஸஸ்லேயே சார் வந்து பார்த்திங்கன்னா பால்காரன் ரீபாக் போட்டுருப்பார், எந்த கேள்வியும் கூடாது. தட் இஸ் ரஜினி சாரோட மாசு, ரஜினி சாரோட அந்த சூப்பர் ஸ்டாரிடம் வந்து பல லாஜிக்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் ஜஸ்ட் டிஃபைஸ் இட். பட் ஐ வாஸ் ஃபன் ஃபார் மீ. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அவரோட ஆரால் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அந்த சாங் வந்து வி ஷாட் இன் ஊட்டி. அதில் பியூட்டிஃபுல் பார்ட் நடுவில் மனோரமா ஆட்சி நடுவில் வருவாங்க, அவங்க வந்து அவங்களும் சேர்ந்து ஆடுவாங்க ஒரு பிட்டு. ஹேட்ஸ் ஆஃப். அந்த அம்மா what a versatile actress, what a powerful performer and what a human being. ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருப்பாங்க. அண்ட் அந்த டான்ஸ் ஆடும்போது நமக்கும் சேர்ந்து அங்கே கிளாப் அடிக்கணும் போல் இருக்கும், அவ்வளோ டேலண்டட். ஸோ அந்த படத்தில் அவங்க எனக்கு நான் டைரக்ட் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது, ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. வாட் அ கிரேட் ஆக்ட்ரஸ். அந்த சாங் ஆடுவாங்க. அப்புறம் சரத் பாபு வருவார், ஒரு நல்ல கேலப் சாங்காக வந்தது அது. நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் அப்போது, எனக்கு அந்த ஹிந்தி படத்தோட பாதிப்பு சுபாஷ் கை படத்தில் ரவுண்ட் ட்ராலிஸ் நிறைய இருக்கும். ஸோ ஒரு பிரபுதேவாட்ட போய் நிறைய லிரிக்ஸ் அந்த ஃபுல்லாக ஊட்டி காட்டுற மாதிரி மட்டும் இல்லை, ரவுண்ட் ட்ராலி லிரிக்ஸில் டான்ஸ் இல்லை இல்லையா, அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணேன். நான் எடுத்து கொடுத்தா அதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அவர் நேர கேமரா பார்த்துட்டே ஃபுல் ரவுண்ட் ட்ராலி வரதும் இதெல்லாம் வந்து ரொம்ப பேக்கிங்காக இருந்தது இந்த பாட்டு. டெரிஃபிக் சாங். ஆனால் ஹைலைட் என்னென்னா, இவர் பிகினிங் பில்டப்புக்கு நிறைய எடுத்துட்டார். அங்கே டான்சஸ் வருது, மாடு வருது, இவர் பேக் ஷாட்டில் ஷூ மட்டும் பேக் ஷாட்டு. அப்புறம் திரும்பி பார்த்துட்டு இந்த டெஃப்லி வந்து ஒரு கையில் விழும், பிடிப்பார், அடிப்பார். அப்புறம் கேமரா பார்த்து கண் அடிச்சுட்டு அதை தூக்கி போட்டு நடந்து வருவார் ஹை ஸ்பீடில். ஃபுல்லாக கலர்ஸ், ஹோலி கலர்ஸ் எல்லாம் வச்சு நடந்து வரணும். அதுக்கு லென்த் இருக்குல்ல சார், சும்மா எடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக அதே பீட்டுக்கு இவர் எடுத்துட்டார். ஸோ பிக்சர் அந்த ஓப்பனிங் சாங்கோட தேவா சார் கொடுத்தது ஏதோ 45 செகண்ட்ஸ் இருக்கும், 1 மினிட் இருக்கும். இவங்க பண்ணில லென்த்துக்கு அதை எக்ஸ்ட்ராவாக ரீரெக்கார்டிங்கில் ஆட் பண்ணி ஒரு டோட்டலி ஒரு லாங் 1 மினிட் 2 மினிட்ஸ்க்கு அந்த இன்ட்ரோ கிடச்சிது. ஆனால் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு சீன் அது. அந்த டெஃப்லி வந்து அவர் பிடிச்சி கேமராவை பார்த்து கண்ணடிப்பார். க்ரேஸினா க்ரேஸி. தியேட்டர் ஒரு ஹை ஸ்பீடு பண்ணி அதை ஹை ஸ்பீடில் நடந்து வரத்துக்குள்ளே டெஃபனிங் சவுண்டு,
தியேட்டரில் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க ஃபேன்ஸு. அது ஃபேன் மூமெண்ட். அவர் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தார் பிகாஸ் ஆஃப் ஊட்டி. பிரகாஷ் வந்து அவ்வளோ அழகாக அவரை லைட்டப் பண்ணியிருப்பார். அந்த ஸ்டைல் ஆஃப் வாக்கிங் எல்லாமே அண்ட் சாங்கில் டான்ஸ் ஸ்டெப்ஸு பிரபு தேவாவோட அண்ட் பீட்ஸு எக்ஸ்ட்ரானரி பீட் பை தேவா சார். அந்த ரிதம்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடின போல் நமக்கே இருக்கும் அந்த பாட்டோட. ஸோ ஒரு பாட்டை வந்து அப்படி பேக் பண்ணி அன்றைக்கி ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி பார்க்கும்போது சூப்பர் ஹிட் சாங். இன்றைக்கும் 33 இயர்ஸ் வந்தேன்டா பால்காரன் சூப்பர் சாங். அதுவும் தேவாசரோட பல லைட் மியூசிக் ப்ரோக்ராமில் இந்த பாட்டை போட்டால் போகிறோம் அப்படியே ஆடுவாங்க, பப்ளிக் ஆடுவாங்க. இட் இஸ் சச் அ ஃபேபுலஸ் ஹிட் சாங். ஸோ அந்த பாட்டு வரும் கதையில் ஆஸ் இட் இஸ். அந்த பாட்டு மனோரமாச்சி சரத் பாபு எல்லாம் மீட் பண்ணிவிட்டு தே வில் ஆல் கம் டு வீடு. அந்த வீடு வந்து நம்ம கதைப்படி ஒரு பெரிய மவுண்ட் ரோடு கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியில் எம்டி லேண்டில் அவளுக்கு ஒரு சின்ன வீடு இருக்காங்க. இதுதான் ஸ்டோரியாக இருக்கும். அது போக போக ரிவீல் ஆகும். இப்போ அந்த வீட்டில் இருக்காங்க. சரத் பாபு வந்திருக்கான். பொங்கல் சொல்லிவிட்டு அம்மாவுக்கு ஏதோ ஒரு புடவை, தங்கச்சிக்கு ஒரு வாட்ச்சு, இவனுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாதா சொல்லி, இல்லைடா உன்னை நான் வந்து பணக்காரன் ஆக்கலான்னு இருக்கேன், ஒரு மாடு இதெல்லாம் உனக்கு கொடுத்து ஒரு ஹோட்டல் கொடுத்து நீ இண்டிபெண்ட்டாக பணக்காரன் ஆகிடலான்னு சொல்லும்போது இவனுக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அம்மாவும் சொல்ல வேண்டாண்டா இவன்லாம் பணக்காரன் ஆக்காத, இவனா இப்படியே இருந்தால் தான் கரெக்டு. என்ன உள்ளே கொண்டு வந்தோம்னா ரஜினி சார் கேரக்டர் வந்து ஷுட் பி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கணும். அவனுக்கு பணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், கள்ளம் கபடம் இல்லாத ஒரு ரொம்ப இன்னசென்ட். அந்த கேரக்டரைசேஷன் கொண்டு வரதுக்காகவே டயலாக்ஸும் குழக்கட்டை சொல்ல தெரியாது. கொள்ளுக்கட்டை டேய் கொள்ளுக்கட்டலடா குழக்கட்டடா, இவனை போய் நீ பணக்காரனாக பார்க்குறியாம்மா சொல்லுவா. அதெல்லாம் வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்கும். இது டவுன் டு அர்த் ஒரு சிம்பிள் கேரக்டரைசேஷனாக வரும் அதெல்லாம். இது ஒரு கேரக்டர் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் இவாளோட என்னாச்சு, சைல்ட்ஹுட் ஆச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆஃப்டர் க்ரோன் அப் ஆல்சோ தே ஆர் ஸ்டில் லவ். அதே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, மெயின்டைன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது சரத் பாபுக்கு ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி கொண்டு வரணும் கதையில். அங்கேருந்து இவருக்கு ரொமான்டிக் ஸ்டோரி கொண்டு வரணும் ஒரு ட்ராக் இருந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அப்போல்லாம் 2 hours 40 minutes படம், 13,500 feet. ஸோ நாங்கள் வந்து சின்னதாக 2 hours படமோ 90 minutes படம் இல்லை. ஸோ நிறைய பிளாக்ஸாக ரெடி பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அது இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லணுங்கிறது தான் ரொம்ப சேலஞ்ச் அது. ஸோ இதுக்கப்புறம் சரத் பாபுக்கு ரேகா கேரக்டரோட மீட் பண்ணுறது, அவள் ஸ்டெனோ, அங்கே அவள் ரொமான்ஸ் இருக்குன்னு தெரிய வரும். ரஜினி சார் வருவார் அங்கே. அவருக்கு அண்ணாமலைக்கு இவள் லவ் தெரிஞ்சு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமேடா சொல்லும்போது சரத் பாபு சொல்லுவார், இல்லைடா உனக்கு எப்போ கல்யாணம் அப்போ தான் எனக்கு கல்யாணம். அப்போ இவன் வந்து ஒரு பொண்ணை பார்க்கணுங்கிறது ஒரு லீடு கொடுப்போம் ஃபார் ஹிஸ் லவ் ஸ்டோரி. இது வந்து இப்போது இவர்கிட்ட வந்து பார்த்துட்டு பஞ்சு இந்த மாதிரி சொல்கிறாங்கடா, என் சரத்பாபு வந்து என்னோட கல்யாணம் பண்ணணும், நமக்கு கல்யாணம் ஆனலாம், சரி ஒரு ஜுவல்சரை பார்ப்போம் சொல்லிவிட்டு ஒரு கிளி ஜுவல்சரை பார்ப்பார். இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி சீனை எடுத்து. ஏன்னா ஒரு பக்கம் ரஜினி சாருக்கு அப்போது பொலிட்டிக்கல் இது இருக்கும்போது கொஞ்சம் நம்ம அண்ணா டிஎம்கே ஜெயலலிதா அம்மாவோட நிறைய ஷோ டவுன்ஸ், கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் நடந்துட்டு இருந்தது, நிறைய பொலிட்டிக்கலாக போயிட்டு இருந்தது. பட் இது நாங்கள் வந்து எதுவுமே அதில் பிளான் பண்ணி எடுக்கலை. பட் அது அப்படியே வேறு மாதிரி அது விஸ்வரூபடுத்துறது. என்னென்னா அந்த சீனில் கிளி ஜோசர் வந்து சொல்லுவார், பா உனக்கு ஒரு பொண்ணால் ப்ராப்ளம் வரப்போகிறதுரா பா ஜாகிரதே சொல்லுவார். இது வந்து சும்மா சொன்ன டயலாக். இது அப்படியே வேறு எதுக்கோ லிங்க் பண்ணி விடுவாங்க. தியேட்டரில் ஏண்டா கத்துறாங்க தெரியாதவங்களுக்கு எல்லோரும் கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் டயலாக் வந்து இது. அதில் அவர் பொலிட்டிக்கலாக மீனிங் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட்டுக்காக இவாளுக்குள்ள ஒரு சின்ன ரொமான்ஸ் வரப்போகிறது, அதில் ப்ராப்ளம் வரப்போகிறது. இப்போ நீ லவ் பண்ணக்கூடாதுன்னா பொண்ணால் அவனுக்கு ப்ராப்ளம் வந்து சொல்லி முடிச்சுடுவார் ரொம்ப. ஆனால் எந்த சீன்லையுமே நம்ம வந்து டயலாக்ஸ் வைஸு சண்முக சுந்தரம் எக்ஸ்ட்ரானரி ஒர்க்கு டயலாகெல்லாம். தட் இஸ் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது சீன் சொல்லிவிட்டு அந்த சின்ன சீனில் கூட பிகினிங்கே அந்த கிளி ஜோசர்கார இதை எடுத்துகிட்டு, நீ ராகவேந்தரோட பக்தன், நீ உனக்கு பெரிய இது இருக்குது பாராட்டின்ண்டே பேசுவார் இவரை பற்றி. இது வந்து நம்ம அப்போ கேட்கும்போது உங்களுக்கு என்னடா இந்த டயலாக் தேவை மாதிரி இருக்கான தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்க்கணும். அது ரஜினி சார் பற்றி அவர் பேசுகிறாங்க. நாங்கள் இவன் தோ ஈஸ் அண்ணாமலை, ஆனால் அதுக்கும் மேட்ச் ஆகும், ஆடியன்ஸுக்கு ரஜினி சாருக்கு மேட்ச் ஆகும். அப்போ சென்னகராஜ் சொல்லுவார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், முதல்ல இது சொல்லு, கல்யாணத்தை பற்றி சொல்லு. ஸோ இதெல்லாம் வந்து கெப்ட் ஆன் மேக்கிங் தட்
சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டு டயலாக்ஸில் கரெக்டாக சொன்னோடனே ஒரு பொண்ணால் ப்ராப்ளம் சொன்னோட வரும், கட் பண்ண குஷ்பு என்ட்ரி. பஸ்ஸில் இறங்குவா, கரெக்டாக ஜனகராஜ் கடைக்கு வருவா. இந்த மாதிரி எனக்கு இந்த அட்ரஸ் வேணும், ஏதோ நேசமணி பொன்னையான்னு ஒரு ஜோக் இருக்குது அதில். அவர் இங்கிலீஷ் தெரியா, அரைக்குறைய இங்கிலீஷ் தெரிஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணுவார். நேசமணி பொன்னையா, ஓகே அங்கே இருக்குது. அதான் ஒருத்தர் போகிறாரு அண்ணாமலை, இவர் நடந்து போயிட்டுருப்பான். அந்த ஆள் பின்னாடி அவர் காட்டி கொடுத்துருவார். இவர் அந்த பொண்ணு வரான்னு சொன்னோட ஞாபகம் கிளி ஜோசன் சொன்னான்னு சொல்லி ஓடிவார். இவ பின்னாடியே துரத்துவா. அவர் வண்டிக்குள்ளே டிக்கியில் ஏறிடுவார். இவ வந்து அந்த டிரைவர் வந்தம்மா எங்கம்மா போனோம், நேசமணி நான் மாமா சொல்லிட்டு அந்த ஆள் கிட்னாப் பண்ணாவில் ஒரு லோன்லி பிளேஸ் கொண்டு போயிடுவான். அங்கே 4-5 ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க. அங்கே ஒரு ஃபைட்டு. இப்போ இந்த ஃபைட்டை வந்து நமக்கு என்னென்னா ரொமான்ஸ் வரணும். வெறுமனே ஒரு ஃபைட்டாக இருந்தால் போர் அடிக்கும். ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டார் ரஜினி சார். அப்போ தான் ராஜு மாஸ்டர் அந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு வந்தார். ரிமார்க்கபிள் ஃபைட் மாஸ்டர், மேன் வித் அ சென்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இருக்கும், அவர் ஸ்டோரி சென்ஸ் உண்டு. அவர் கதையை கேட்டுப்பார். சார் இதுதானே வரணும் சார், ஒரு சின்ன கான்செப்ட் அவர் தான் சொன்னார். சார் இவர் ஃபுல்லாகவே இவர் பிடிச்சுண்டு இவரை கீழே விடாமலேயே அந்த ஃபைட் எடுக்கலாம் சார், அவரை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு ஃபைட்டு மாதிரி தெரியும் சொல்லி ஒரு சீக்வன்ஸ் சொன்னார். பிடிச்சி போச்சு எங்களுக்கு, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ அந்த ஃபைட் எடுக்கும்போது அவளுக்கு ரொமான்ஸ் வரணுங்கிறதுக்காக கரெக்டாக ஒரு விழுவாங்க, பிடிச்சிப்பாங்க, கட்டி பிடிப்பாங்க, 2 பேர் மேல் விழுவாங்க. இதெல்லாம் வந்து கொள்ள அவர் அழகாக அதில் ஜாயின் பண்ணியிருப்பார். இந்த ஃபைட்டை வந்து எடுக்கிறதுக்கு என்னென்னா அவரோட மெயின் ராஜு மாஸ்டர் வந்து இது கிடையாது, ரோப் ஒர்க் பண்ண மாட்டார், எதுவுமே அவரோட இல்லை, நேச்சுரலாக இருக்கணும் அவர் ஃபைட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக ரொம்ப லைவாக இருக்குது. இவர் 2 பேரும் பிடிப்பாங்க, கரெக்டாக குஷ்புவை வச்சு காலில் அடிக்க சொல்லுவார். அப்புறம் அவர் இங்கேயும் இங்கே பண்ணுவார், இவர் ஜம்ப் பண்ணுவார். ஐ மீன் ஹி கெப்ட் மேக்கிங் இட் ஆஸ் இஃப் இட் இஸ் கொரியோகிராஃப், பட் இட் இஸ் பர்ஃபெக்ட். ஃபைட் மாதிரியே தெரியும், ஆனால் கொரியோகிராஃப்டு அழகாக பண்ணுவார். அது அவரோட டேலண்ட்டு. அந்த ஃபைட்டு ரொம்ப ஹில்லேரியஸாக வரும், ரொமான்ஸாகவும் வரும். இவரோட ரியாக்ஷன் நல்லா இருக்கும் ரஜினி சாரோட. முடிஞ்சிடும் ஓடி போவார், பின்னாடியே ஓடி வருவா. அப்போ ஜனகராஜ் போயிட்டே இந்த பொண்ணு பின்னாடி வருது, ஆல்ரெடி கிளி ஜூஸ் சொல்லியிருக்கான்ல, இதை பண்ணுடா, இதை சொல்லுடா, டோன்ட் வரி. யாருங்க அவரு கேட்பா, பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவார். இந்த பிரின்ஸு திருடன் பால்காரனுங்கிற ஒரு கான்செப்டை நாங்கள் சாங்கில் கொண்டு வர வேண்டிய ஒரு கான்செப்ட் பண்ணிட்டோம். தட் இஸ் அண்ணாமலை சாங்கை கேட்டுட்டு ரெக்கார்டிங் நடந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சாங்கு. ஆனால் அதுக்கு எது கான்செப்டாக வெறுமனே அந்த பாட்டுன்னா ஆல்மோஸ்ட் 4.5 மினிட்ஸ் சாங்காக இருக்கும். இதில் வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ண, வெறும்னா 2 பேரும் டுவேட் ஆடி டான்ஸர்ஸோட டுவேட் ஆடினா நிறைய பண்ணிட்டோம். ஸோ ஒரு சின்ன கான்செப்ட்டு, ஒரு 3 காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு வெரைட்டியாக பண்ணான்னு சொன்ன உடனே ஒன்று பிரின்ஸாக பண்ணிடலாம், ஒன்று திருடன், ஒன்று பால்காரன், இந்த மாதிரி ஒரு கான்செப்டாக காஸ்டியூம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ சீனில் கொண்டு வரணுமே சொல்லிட்டு இதுக்கப்புறம் இப்போ சீனுக்கு கொண்டு வந்தோம். இவன் யார் சொன்னால் பிரின்ஸை சொல்லுவான். என்னடா சொல்கிற பிரின்ஸ்னால் பால்காரன் அப்படின்னு சொல்லுவாள். இவளுக்கு பிரின்ஸு அப்படியே கட் பண்ண திருடன் மாதிரி ஓடின்னு இருப்பார். திருடன் சொல்லுவான். திருடன் இவளுக்கு என்னடா திருடனா? அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா வீட்டுக்கு அவரோட ஹாஸ்டலில் இருக்கும்போது இவர் பால் எடுத்துன்னு வருவார். பால்கார், நீங்கள் யார் பிரின்ஸ்? ஆமாம் நான் தான் பிரின்ஸு சொல்லுவார். எல்லாமே வேர்டு பிளேலேயே அந்த ஹோல் திங் இஸ் பிரின்ஸ் இஸ் அ பால்காரன் திருடன் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அவள் அப்படியே கண்ணம் போட்டு ட்ரீமுக்கு போவா. அந்த சாங் அந்த ஐடியா கொடுத்துட்டோம். ஆனால் காஸ்டியூம்ஸ் எல்லாம் பிரபுதேவா தான் கொண்டு வந்தார். அந்த ஒரு டெக்காய்ட் மாதிரி அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, எல்லாம் ரெட் ட்ரெஸ்ஸு, அப்புறம் பிரின்ஸுக்கு அங்கே இருக்கிற சேரிட்லாம் கொண்டு வந்து அந்த காஸ்டியூம்ஸும், பால்காரனுக்கு ஒரு நல்ல ஈவினிங் எஃபெக்டில் கூடையெல்லாம் வச்சு ஒரு மேட்ரு. இதில் என்னன்னா எங்களுக்கு 5 நாள் தான் இருக்குது கையில், 2 பாட்டு எது வந்தேண்டா பால்காரன், அண்ணாமலை இந்த டைம் ஷெட்யூலே ஒர்க் பண்ணிட்டுருக்கோமா. ஸோ இதில் என்ன பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணோம்னா, ஏர்லி மார்னிங் அந்த சன் ரைஸ் காரத்துக்கு அந்த டைமில் ஒரு 2 ஹவர்ஸுக்கு அண்ணாமலை டிஃபன் சாப்பிட்டு வந்தேடா பால்காரன், 4 மணிக்கு முடிச்சோன்னா 5 மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அண்ணாமலை சாங். இப்படி ஒரு கான்செப்டை ஃபிக்ஸ் பண்ணி டான்ஸஸ், காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். எப்படி முடியுமா? அது எவ்வளோ வேலை அதுக்கு. காஸ்டியூம்ஸும் சரி, டான்ஸஸும் சரி, செட்டப்ஸும் சரி, ஆர்ட் டைரக்டர் செட்டப் எல்லாமே. ஆனால் ஃபேபுலஸாக நடந்தது. நினச்சி பார்க்க முடியாத லெவலில் அந்த ஸ்பீடும் அந்த குவாலிட்டியும். அதில் ஸ்லோ மோஷனில் பண்ணலான்னு சொன்ன பிகினிங் போர்ஷன்லாம் பிரபுதேவா ஐடியா பர்ஃபெக்டாக வந்தது அது. ஸோ அண்ணாமலை பிகினிங்கில் அந்த டெக்காய்ட் மாதிரி அந்த மியூசிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு அழகாக எடுத்து, வந்தேண்டா பால்காரன் நல்ல பேக் சன்லைட்டில் டாப் லைட்டில் எடுத்து, ஈவினிங் வந்து மறுபடியும் பேக் லைட்டில் அந்த ஈவினிங் எஃபெக்டில்
ஒரு வந்து அண்ணாமலை அந்த 5 டேஸில் அந்த 2 சாங்கை முடித்தது ஃபேண்டாஸ்டிக் ஒர்க், பியூட்டிஃபுல் ஒர்க் பை பிரபுதேவா. அண்ட் சாங்ஸ் அன்னைக்கு ப்ளே பண்ணும்போது அந்த ஊட்டியில் எல்லா டான்சர்ஸும் சார் சூப்பர் சாங் சார் சூப்பர் சாங் சொல்ல ஆரம்பித்தோம். அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தேவா நமக்கு 2 சூப்பர் ஹிட் நம்பர் கொடுத்துருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அந்த சாங்கில் எடுக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது பின்னாடி அதனோட ஒர்க் அவுட் ஆச்சு. தட் இஸ் பெண்புறாக்கு ஒரு லீட் எடுத்தோம், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த 2 சாங்கில் கதை வயசு பால்காரன் சாங் ஆச்சு. வீட்டுக்கு வந்தார், சரத்பாபு மீட் பண்ணார். சரத்பாபுலேருந்து ரேகாலேருந்து குஷ்புலேருந்து வந்த அண்ணாமலை சாங் வந்து முடியும். ஸோ இந்த 2 சாங் ஷூட் ஆச்சு. இந்த 2 கதை இது வரைக்கும் வந்தது. இதுக்கப்புறம் மெயின் ஸ்டோரியில் முதல்ல இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த இடம், இந்த ஹோல் பிளேஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதுதான் கதையோட மெயின் ஃபல்கரம் ஆகிடும். மனோரமா ஆட்சி வந்து வீட்டில் உட்காண்டிருப்பாங்க, ஒரு சேர் இருக்கும், அதுக்கு முன்னாடி கண் கலங்கி உட்காண்டிருப்பாங்க. அண்ணாமலை வருவார், ஜனகராஜ் வருவார். என்னப்பா அப்படின்னா, இன்றைக்கி அப்பாவோட நினைவு நாள், அம்மா படையல் வச்சு அழறா. அப்போ அம்மா சொல்லுவா, இந்த வீடு இதாண்டா எங்கள் லைஃபு, எனக்கு இது கோவில் மாதிரிடா, அப்பா இங்கே ஒரு செங்கல்லையும் அப்பா தான் கட்டினா இதை, அப்பா ஞாபகம்டா எனக்கு சொல்லி அம்மா ரொம்ப எமோஷ்னலாக பேசுவாள். இதை வந்து மெலோ ட்ராமா கொண்டு வரலாம் இந்த சீனை. அழகாக அங்கே ஒரு சின்ன காமெடி நடக்கும். ஜனகராஜ் வந்து என்னப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாளே சொல்லிட்டு பேசிட்டு அவர் இங்கிலீஷ் கலந்து ஒரு தமிழ் பேசுவார் ஜனகராஜ். அது வந்து பேசும்போது சிரிப்பு வரும். சாரி ரஜினி சார், நான் சொல்லிவிடுறேன் எல்லார்கிட்டையும், உங்களோட ஒரு சின்ன வீக்னஸ் என்னென்னா, ஜனகராஜில் தான் எந்த, அப்புறம் வேறு படத்தில் செந்தில், அப்புறம் வேறு படத்தில் கவுண்டமணி சார், எல்லாரும் அந்த காமெடியன்ஸ் அங்கே பேசும்போது இவரால் சிரிப்பு அடக்கவே முடியாது. இதுக்கு இப்போ கூட நல்லா பாருங்கள், அம்மா சீனு சீரியஸ் சீனு, ஜனகராஜ் பேசிகிட்டு இருப்பார், இவர் அவரை பார்த்துட்டு முள்ள சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். இவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது ரஜினி சாரோட. அப்படியே கொண்டு ஆக்டிங் பண்ணிவிடுவார், சிரிக்கிற மாதிரி. அப்புறம் திருப்பி பார்த்து அம்மாவை அப்படின்னு மேனேஜ் பண்ணுவார். நான் என்ன சார் நீங்கள் சிரிச்சுட்டு முடியல, இவர் பேசுறதை பார்த்து எனக்கு சிரிப்பு வருது பாரு. அது அவரோட he loves comedy, so he keeps laughing at the பஞ்ச் அடிச்சுட்டு அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அந்த சீன் நல்லா முடியும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்தது சீன் என்ன வரும்னா, அந்த அந்த இடத்துல, இப்போ வீட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு திடீர்னு ஒரு நாள் குடிசை போட்டுடுவாங்க. யாரோ பார்த்தா ஒரு எம்எல்ஏ வந்து போர்டு போட்டுட்டு இந்த இடம் என்னோடு சொல்லி இது பண்ணிவிடுவாங்க. என்னடா அது, யார் இது சொன்னோன்னா, எம்எல்ஏ சார் தான், இது எங்கள் இடம் தான். ஐயோ எங்கள் இடம்டா, இனிமேல் எங்கள் இடம்னு சொல்லி அந்த ஆள் எம்எல்ஏ ஆட்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓஹோ, நெக்ஸ்ட்டு கட் பண்ண என்ன சீன்னா, அப்படியே ரஜினி சாரும் அந்த அண்ணாமலையும் அவங்களாம் அவர் வீட்டுக்கு போனோம். அவரை சவால் விடணும், என்ன சார் பண்ணி கேட்கணும். இப்போ கதை இல்லை, பிளானிங் இல்லை, எதுவுமே இல்லை. ஐ மீன் நெக்ஸ்ட்டு ஆர்டரில் இப்போ இந்த கதை பாயிண்டர்னா, அண்ணா எம்எல்ஏ வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடம் பண்ணார், இவர் போய் அங்கே ரிட்டாலியேட் பண்ணுறது தான் ஐடியாவாக இருக்குது. ஆனால் அந்த சீன் கன்செப்ஷன் அடுத்த நாள் காலையில் எம்எல்ஏக்கு பினு சக்கரவர்த்தி சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏவிஎம்மில் அந்த செட் இருக்குது ரெடியாக, அங்கே பண்ணலாம் எல்லாம் பேசும்போது ஈவினிங்கில் நாங்கள்லாம் உட்காண்ட்ருக்கோம். அப்போ டைரக்டர் நட்ராஜ் அவரும் என் கூட இந்த படத்தில் இப்போ ஃப்ரெண்டாக வந்து ஒர்க் பண்ணார் ரஜினி சாருக்கு எங்களுக்காக. எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், இந்த சீனு என்ன மாதிரி டயலாக் எழுதலாம், இப்படிலாம் பேச்சு போயிட்டே இருக்கும்போது நட்ராஜ் தான் சொன்னார் அப்போ சடனாக, சார் இவரோட அண்ணாமலையோட இடத்துல இவங்க வந்து குடிசை போட்டாங்க. அப்போது அவர் வீட்டில் மாடல் எங்கே போகும், அவர் வீட்டுக்கு தானே போகும் அப்படின்னு கேட்டார். அப்படியே கிளாப் அடிச்சுட்டார், சூப்பர் ஐடியான்ட்டார். என்னென்னா, இவரோட மாடுக்கு இடம் எம்எல்ஏ ஆட்கள்லாம் வந்து இந்த இடத்த டேக் ஓவர் பண்ணதுனால மாடு எங்கே போகும், அவர் இடத்துக்கு போயிடும் சொல்லி இவங்களாவே ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு வந்து அந்த ஸ்கீமை ரெடி பண்ணி, நாகப்பன் சார் இங்கே வாங்க, நாளைக்கு ஒரு 10 மாடு சாணி அந்த வைக்கெல்லாம் கொண்டு வந்துடுங்க, நாளை ஏவிஎம் ஸ்டூடியோ ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒரு தாட். அந்த நிமிஷம் கார்த்தால் நைட் ஈவினிங் 6 o'clock மேலே பேசிகிட்டு இருக்கோம். மார்னிங் எல்லாம் பார்த்தா ஒரு ஏவிஎம் செட்டுக்குள்ளே அவ்வளோ மாடு அவ்வளோ இது ரெடி பண்ணிட்டாங்க. அப்படி சீன் அங்கே. அப்போது இவர் எம்எல்ஏக்கு வந்து பேசுகிறது, எம்எல்ஏ வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் வரணும். அந்த டயலாக் ஒரு சீன் இருக்கும். என்ன சார் நீங்கள்லாம் எலெக்ஷன் வரும்போது வரீங்க, எலெக்ஷன் முடிஞ்சாச்சுன்னா நீங்கள்லாம் வந்து இப்படி பண்ணுறீங்களே, ஒரு டயலாக் வரணும். அதுக்கு டயலாக் வந்து நல்லா வரணும், பவர்ஃபுல்லாக வரணும்.
சண்முக சுந்தரம் சார் எழுதினார், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். சடனாக ஒரு தாட் வந்து ரஜினி சாருக்கு, சார் இந்த சீன் டயலாக் மட்டும் நம்ம பாலச்சந்தர் சாரை வச்சு எழுத வச்சிடலாம், அவரை எழுத வச்சு சொல்லுங்கள் சொல்லிட்டு உடனே போய் சார் டைரக்டரை பார்த்து, சார் இந்த மாதிரி சீனு இந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் கொஞ்சம் எழுதி கொடுக்கணும், ஓகேன்ட்டார் அவர். ஸோ அவர் ஹோம்ஒர்க் அவருக்கு கொடுத்துட்டு நாங்கள் இங்கே ஃபைட்டு எடுக்கணும். இங்கே ஃபைட்டு வந்து அப்போ தான் நம்ம ராஜு மாஸ்டர் வந்து, சார் இந்த ஃபுல் ஃபைட்டில் எங்கிட்ட கொஞ்சம் விட்டுடுங்க சார், நான் கொஞ்சம் நல்ல சாரே ஃபைட் பண்ணுற மாதிரி எனக்கு கொரியோகிராஃப் பண்ணேன், எனக்கு ஒரு ஹாஃப் டே டைம் வேணும்னு சொல்லிட்டு அவர் வழியில் ஏவிஎம் வாசல் ஃப்ளோரில் அவர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ இது வரைக்கும் டயலாக் இருக்குது. ஸோ சீன்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சீன்ஸில் சின்ன சின்ன சஜஷன்ஸ் ஃப்ரம் ரஜினி சார். நான் வந்து ரஜினி சார் த ஆக்டர் வந்து நிறைய பேசிட்டில் யாருமே, இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், ஹீ ஹேஸ் அமேசிங் ரேஞ்ச். இது நான் வந்து இப்போது அவரோட நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் படங்கள் பார்த்ததில்லை அப்போது. ஆனால் ஆஸ் ஐ வாஸ் வாட்சிங் த ஃபிலிம், ஆஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஹிம் எவ்ரி டே, என்ன ஒரு இன்வால்மெண்ட்டு, என்ன ஒரு டெடிக்கேஷன், என்ன ஒரு டைமிங் இருக்குது அவரோட லாங்குவேஜ்க்கு ஒரு தனி டைமிங் இருக்கும். அவர் டயலாக் அவருக்கு ஓன் பண்ணிக்கிறதுல ஒரு சின்ன ரிதம் எடுத்துப்பார் அவர், அந்த ரிதத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பேசுவார். ஸோ அந்த சீன்லாம் வந்து சின்ன சஜஷன் அது. அப்படியே எம்எல்ஏ வந்து பேசும்போது இப்படி நடந்து போவார், சார் லக்ஷ்மி இப்படி போகும்னு சொல்ல, அந்த மாடை கரெக்டாக மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. சார் இது மாடை கரெக்டாக டைமிங்கில் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. என்ன சார் சொல்லுங்கள், அருமையான டைமிங் சொல்லிவிட்டு கரெக்டாக லக்ஷ்மி எழுந்து அந்த மாடுக்கார இழுத்துருவான், அது கரெக்டாக போகும். தட் இஸ் லக்ஷ்மி, அந்த மாடு வந்து இவர் சொன்ன பேச்சு கேட்குறதான். அந்த மேட்ரஸ் அவர் பேசுகிறது, டயலாக்ஸு, என்ன பஞ்சு, அவர் அங்கேருந்து பஞ்சு, ஹீ ஹேட் அ டைமிங் விச் இஸ் ஸோ எக்ஸைட்டிங். அந்த ஹோல் மேட்ரு, அந்த சீனு, டயலாக் எல்லாம் எடுத்து முடிச்சோன்னு ராஜு மாஸ்டர் ரெடினார், ஃபைட் ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஃபைட் அது! தியேட்டரில் ரஜினி சாரே ஃபைட் பண்ண மாதிரி அந்த இம்ப்ரெஷனுக்கா நிறைய ஷார்ட்ஸ் ரிப்பீட் வேறு பண்ணிட்டோம். இங்கே இந்த ரோல் பண்ணி இவங்களே பிடிச்சிப்பாங்க, இவங்களே தூக்கி போடுவாங்க. ஆனால் இட் வில் நெவர் லுக் லைக் தட். தட் வாஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர். ஃபைட் எக்ஸ்ட்ரானரியாக வந்தது, நல்ல பவர்ஃபுல் ஃபைட்டு. இதெல்லாம் வந்து கதையிலே கிடையாது, அப்போது நினச்சி பண்ணின ஃபைட்டுங்க, டயலாக்ஸு. அதுக்குள்ளே பாலச்சந்தர் சார் டயலாக் வருது, அந்த டயலாகை ரஜினி சார் ஓன் பண்ணி சொல்லும்போது கிளாப்ஸு. அவர் பொலிட்டிக்கலாக வேறு ஒரு பக்கம் இருந்ததா, அந்த டயலாகெல்லாம் பேசும்போது தியேட்டரில் அது சொல்ல, நான் சிவனேன்னு இருக்கேன், என்னை சீண்டாதீங்க சொல்லும், ஓஹோ கிளாப்ஸ். ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கும் டயலாக்ஸ். பாலச்சந்தர் சார் எழுதுறதுனால அது இம்பேக்டாக இருக்கும். டயலாக் அழுத்து முடித்து அப்படியே முடிச்சுட்டு டயலாக் முடிச்சுட்டு அது அப்படியே ரியாக்ஷன் ஆஃப் வினு சக்கரத்துக்கு முடியும், வாங்கடா அப்படியே மாடலாக எடுத்துகிட்டு போவார். ஒரு ஹைலைட் ஆஃப் த பிக்சர் ஆகிடுது அந்த சீன். இட் வாஸ் அ பிக் சீன் வித் ஃபைட் அண்ட் எவ்ரி திங். ஒரு ஆல்மோஸ்ட் 3-4 மினிட் 5 மினிட்ஸ் சீன் அது. பட் வாட் அன் ஒவேஷன். திடீர்னு என்கிட்ட வந்தார் ரஜினி சார், முள்ள காதை கடிச்சார். சுரேஷ் நம்ம எந்த டைலாகும் வேண்டாம், எந்த டைலாகும் வேண்டாம் அப்படின்னா, சும்மா யார்கிட்ட சொல்லாதீங்க, ஒரு ஐடியா வந்திருக்கு எனக்கு, இது ஒர்க் அவுட் ஆகும் பாருங்கள். ஓகே இப்போ எனக்கு மட்டும் தெரியும் என்ன சொல்ல போகிறாருன்னு. எல்லோரும் சண்முக சுந்தரம் ரைட்டர் எல்லாம், சார் என்ன மாதிரி டைலாக் விடுங்க சார், ஏதோ வருதோ நேச்சுரலாக வரட்டும் சார் விட்டலாம்னு சொல்லிவிட்டு கேமரா உள்ளே போய் திரும்பி பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அவளை ஆச்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ராதா ரவி, இன்னொரு பக்கம் நிழல்கள் ரவி, அப்புறம் ஜனக்ராஜ் வந்து என்ன கொண்டு வரலாம், என்ன மாதிரி காமெடி கொண்டு வரலாம், என்ன மாதிரி லவ் சீன் கொண்டு வரலாம்னு பல மேட்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபேமஸ் அவரோட பாம்பு சீன் கொண்டு வரலாம்னு பேசிட்டு, ஆல்ரெடி அவரோட பல படத்தில் ரஜினி சார் பாம்போட பண்ணியிருப்பார். பாம்புக்கும் அவர் மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.